हाय फैमिलीस एल्लारू एप्पडी इरुक्कींगा एल्लारुमे नल्ला इरुक्कुम्नु कल्लुक्किट्टे वेंडिक्केन समोसुंकु जय जगन्नाथ एल्लारुक्कुम जय जगन्नाथ நிறைய பேர் பாசிட்டிவாக போட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். என்ன ஆச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக போனேன் அப்படின்னா அதை வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஸ்டிச் பண்ணியிருந்த ப்ளவுஸையும் காட்டியிருந்தேன். நிறைய பேர் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூருக்குள்ளே போனதுமே நல்ல பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. முக ஸ்டாலின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வரும்போது என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து இந்த சைடு உட்காந்தேன். கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் உட்காந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இது எப்படின்னா இந்த மலைங்க இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தீம்லலாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வந்து பஸ் போயிட்டுருக்கு. பெயிண்டிங் எல்லாமே போட்டிருந்தாங்க. முக ஸ்டாலினுக்கு அவங்களோட கொடி அதெல்லாமே வந்து நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. நிறைய பேர் ஒசூருக்கு வந்திருப்பீங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் என்னால் என்ன ஆச்சுன்னு அதை வந்து இது பண்ண முடியல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வந்து இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து நிற்போமே. இந்த இல்லையா நாங்கள் சீட்டு பிடிக்கிறதுக்காக அவ்வளோ பேர் ஓடுவோம். ஏன்னா சீட்டு உட்காரத்துக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து இன்னும் முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்குவாங்க. அதுக்கப்புறம் இறங்கிட்டு நான் போனேன். போகும்போது பூ நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த சைடு வந்து எப்பயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா இந்த சைடு நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பெட்ஷீட்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்க எல்லாமே பாதி கடைங்க இருந்துச்சு, பாதி கடைங்க இல்லாமல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூக்கடை பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. மழையும் வேறு பெஞ்சு இருந்துச்சு. அந்த சைடு சாமந்தி பூ ரோஸு அது ரெண்டுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டு குணம் ஹாஸ்பிட்டல் வந்து முதல்ல ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக 2-3 ஆகிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலையே. பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 வர்ஸ்ட்டுன்னு தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு இது எதுவுமே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. க்யூவில் பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நின்னேன். நான் ஒன்று கேட்டேன், அவங்க ஒன்று சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே முடியல. சுத்தமாக கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. வீடியோ வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக ஆயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோஸ் விடுவாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து 33 கொடுத்துருக்காங்க. அங்கே வந்திருந்தோம். அங்கே வாங்கி நாங்கள் பாட்டி கடையில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் வந்து மெடிசன் இதெல்லாம் எதுவுமே வாங்கலை ஹாஸ்பிட்டலில். எனக்கு சுத்தமாக பிடிக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்ல போனால். ஏன்னா நான் நினச்சி போனதே ஒன்று நடந்ததே ஒன்று. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மெடிசன் எல்லாமே எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் வரும்போது முக ஸ்டாலின் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து பேசிக்கிறாங்க. சரி பஸ்ஸில் வரும்போது எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வரல. எல்லாமே வந்து போய் சொல்லிகிட்ருக்காங்க போல இருக்குது.
இந்த சைடு ஃபுல்லாக வந்து கொடி எல்லாமே வந்து நட்டு வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாருக்கு வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டேஜ் எங்கே காணும் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. ரோடெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோரணம் எல்லாமே கட்டியிருந்தாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக பார்க்கவே வருவாங்கன்ட்டு. இந்த பக்கமும் இன்னொரு ஸ்டேஜ் போட்டுட்டு வீடியோ எதையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து எங்கள் ஊர் பஸ்ஸு, கொத்தூரோட பஸ்ஸு. எங்கள் ஊர் இல்லைப்பா, இதுக்கு மேலே கொத்தூரோட பஸ்ஸு. இது வந்து பார்க்கு, வேளாங்கண்ணி முன்னாடி வந்து ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் நிறைய பேர் போலீஸ் எல்லாமே இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 போலீஸ் அங்கேயே எடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக லைனாக வந்து அந்த இரும்பு ராடு மாதிரி முன்னாடி எல்லாம் அது இல்லை. அது இப்போது அவங்க வராங்கன்றதுக்காக தான் கொண்டு வந்து வச்சாங்க. என்ன ரீசன்னு தெரியல அவங்க வராததுக்கு. இது வந்து தளி ரோடுன்னு சொல்லுவோம். தளி ரோட்டில் வந்து தளி ரோடு, ஆமாம் தளி ரோடு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கமாக தான் வந்து அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மண்டபம் வந்து ஏதோ ஒரு பேர், எனக்கே தெரியல அந்த மண்டபம் பேர். பாருங்கள் ஃபுல்லாக வாஸ்டாக பார்த்தீங்களா, நல்லா பெருசாக கிராண்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் அதிகமாக வீடியோ எடுக்கல. என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டேன். சரியான தலைவலி, ரொம்ப முடியல என்னால். அழுகிற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா ப்ளஸில் வேறு போயிட்டு வந்ததா, ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போனதும் வேறு நடக்கலைங்களா, ரொம்ப வந்து என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. முதல்ல வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த டெஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 1.5 மாதமாக வந்து பீரியடே வந்து வரல. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வேறு ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். பட் எதுக்கு இப்போதைக்கு கையில் செலவு இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் இப்போ வந்து நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்னோடய நேம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் முன்னாடியே. அதெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நெகட்டிவ்னு வந்துச்சு. நெகட்டிவ் வந்தது உடனே எனக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது, தைராய்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து தைராய்டு வந்து கம்மியாயிடுச்சு மேடம், எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, அதுக்கு மட்டும் டேப்லெட் கொடுங்கன்னு கேட்டேன். நாங்கள் டெஸ்ட் பண்ணாமல் எதுவும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அங்கே பிஹேவ் பண்ணுறதும் வந்து சரியும் கிடையாது. இந்த அளவுக்கு எல்லாமே வந்து மோசமாக இருக்குமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நினச்சி கூட பார்க்கல. ஒடிசாவிலே பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது தெரியலன்னா கூட வந்து அவங்களே சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து மனசு கஷ்டமாகிடுச்சு. இது வந்து எழுதிட்டு ஸ்கேன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தைராய்டு செக் பண்ண சொன்னாங்க. என்னால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் எனக்கு தலை சுற்றுது மேடம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க கண்ணை செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. தலை சுற்றல் ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவங்க வந்து கண்ணை செக் கண் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப மனசை உடஞ்சிட்டேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மெடிசன்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரல. அதுக்கு பதிலாக நான் வந்து இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அத்திப்பழம் ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க. அது வந்து நைட்டில் வந்து ஒரு 2-3 பழம் ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து அரைச்சி இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட ரேட்டை கேட்ட உடனே எனக்கே செம்ம ஷாக்கிங். ரேட்டு கூட உங்ககிட்ட காமிக்கிறேன். 100 கிராம் 140 ரூபா. அப்புறம் வந்து இது வாங்கினேன், இந்த வடகம் மாதிரி. அது வந்து 25 ரூபா. ஆனால் இவ்வளோக்கு மட்டும் 140 ரூபா. அந்த ரேட்டு கேட்ட உடனே எனக்கே வந்து செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாகவே வந்து நான் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு வந்து கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு. இன்னொருத்தவங்க வந்து ப்ளவுஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்க. அவங்கக்கிட்டையும் போய் வாங்கிட்டு வந்து லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன்.
இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஒஸ்ட்டான டே தான் சொல்லணும். நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் மெடிசனாச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் டைட்டிங்கில் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தலை சரியான பாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே. சரி, ஓகே, வாங்க என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச்சிங் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது இது வந்து பைப்பிங் திருப்பி அடிக்கடி ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபால் ஒருத்தவங்களுக்கு வந்து அடித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு மீட்ரு வாங்கியிருக்கேன். இது வந்து 4 மீட்ரு வாங்கியிருக்கேன். இந்த கலர் கொஞ்சம் நல்லா அதிகமாக போகுதுன்றதுனால ஒரு 2-3 பேர் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, பேக் சைடில் நாட் வைக்கிறதுக்காக, அந்த நாட் திருப்புறதுக்காக இது ஒன்று வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ரேட்டே வந்து 60 ரூபா சொன்னாங்க. இது வந்து 20 ரூபா வாங்கினாங்க. இது எப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கினது. இது வந்து ஒரு சுற்று நம்ம வந்து இது வந்து ஒரு சுற்று இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணால் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எப்பயாவது வத்தல் மாதிரி போட்டுக்கலாம் போட்டி. இதை வந்து அத்திப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் உங்களுக்கே தெரியும். நான் ஹாஸ்பிட்டல் போய் எதுக்காக போயிருந்தேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பாபின் சுற்றுறதுக்காக வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே என்னென்னலாம் எனக்கு நடக்குதுன்னு பாருங்கள். ஒன்று போனால் ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. பாய் எல்லாருக்கும்.